பாதிக்குது. அந்த விமர்சனங்களை எந்த அளவுக்கு முன்வைக்கணும், அதனால என்னென்ன பாதிக்குது? சார், விமர்சனம் பண்ணுறது அவங்களோட காசு கொடுத்து படம் பார்க்குறாங்க. அதில் இருக்கிற நிறைய குறைகளை அவங்க சொல்லுவாங்க. ஸோ அது வரவேற்கப்படும். விமர்சனம் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதான் என்னை பொறுத்த வரைக்கும். தவறுகள் இருந்தால் திருத்திக்கலாம், அவ்வளோதான். சார், இப்போ இந்த அல்லு அர்ஜுன் விவகாரம் வந்து ஒரு இஷ்யூவாகவே போயிட்டு இருக்குது. அவர் நிறைய திரைப்பிரபலங்களாக வீட்டில் போய் சந்திக்கிறாங்க. அவரை சந்திக்கிற அளவுக்கு ஒன்றும் பெரிய பெரிய இது இல்லை அப்படின்னு சொல்லி ஆந்திரா சிஎம் அவரும் தெலுங்கானா சிஎம் அவரும் சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இது அவங்க பிரச்சனை. அங்கே என்ன நடந்தது நமக்கு தெளிவாக தெரியாது. அந்த லேடி இறந்தது வந்து இந்த இது நடக்கும்போதா நடந்ததுக்கு அப்புறமா அதெல்லாம் எதுவும் தெரியாது. அதை தான் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை பற்றி இப்போ இது ஓடிடினால நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா ஓடிடியில் என்ன சார் ப்ராப்ளம் இருக்குது? அது பரிணாம வளர்ச்சி சார். வந்துட்டு இப்போ ஃபோனில் படம் பார்க்குற அளவுக்கு வந்திருக்கும். இன்னும் விர்ச்சுவலாக படம் பார்க்குற வசதிகள்லாம் வந்துடும். இது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாதுகாத்துக்கிறது நல்லது. இப்போ கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளெக்ஸ் சினிமா தான் நிறையா இருக்குது. முதல்ல இந்த தியேட்டர் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. நிறைய ப்ராப்ளம்ஸ் இங்கே. ஏன்னா மல்டிப்ளெக்ஸில் வந்து 400 ரூபாய்க்கு மேலே தான் டிக்கெட்டே. முதல்ல வந்து 15 ரூபாய்க்கு டிக்கெட் பார்த்துருந்தாங்க. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட தியேட்டர்ஸ். இப்போ அந்த தியேட்டர்ஸ் எல்லாம் வணிக வளாகம். இப்படி பார்த்துக்கிட்டு சார், எப்படி சொல்கிறது, ஒரு காலத்தில் வந்து 50 லட்ச ரூபாய் படம் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 120 கோடிக்கு படம் எடுக்கிறாங்க. எப்படி ரெக்கவர் பண்ணுவாங்க? இது மாதிரி வளர்ச்சி வந்துகிட்டே தான் சார் இருக்கும். அதை நீங்கள் மாற்றவே முடியாது. இதனால் என்ன ஆகும்? இன்னும் 4 தியேட்டர்ஸ் வரும். படம் பார்க்க இன்னும் மக்கள் வருவாங்க. நல்ல படங்களுக்கு வந்து வரவேற்பு கிடைக்கும். அப்படி தானே? தொழில்நுட்பம் எப்படி இருக்குது சார்? இப்போ ரொம்ப நல்லா இருக்குது சார். ரொம்ப நல்லா இருக்குது சார். இது வளர்ந்துக்கிட்டே வரும் சார். இன்னும் கொஞ்ச நாள் இப்போவே ஃபோனில் படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் அதை விட ஈஸியான விஷயங்கள் வரும். அதான் சொல்கிறேன், இது டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கிறது நல்லது. அப்டேட்டாக இருக்கிறது நல்லது. இந்த ஏஐல வந்தனால வந்து சித்தரிச்சு பண்ணுறாங்க. பட் இது மாதிரி பண்ணும்போது ஃபியூச்சர் நடிகர்களில் வாய்ப்பு இருக்குது சார். ப்ராப்ளம் இருக்குது. ஏஐ வந்து ஒரு லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கணும். பர்மிஷன் இல்லாமல் அவங்களோட இது இல்லாமல் பண்ணும்போது அதில் தவறான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. பரிணாம வளர்ச்சியே ஏஐ தான் சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு குறைவாக இருந்தால் போகணும். அப்படி நீங்கள் சொல்ல முடியாது சார். ஏஐல நல்லதும் பண்ணலாம் இல்லையா? இப்போது படைத்தலைவன் படத்தில் விஜயகாந்த் சார் காமிச்சிருக்காங்க. அது ஏஐயோட வளர்ச்சி தானே. ஸோ அந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணால் நல்லது. தவறான விஷயத்துக்கு யூஸ் பண்ணால் தவறு தாங்க நடக்கும். அப்கமிங் மூவிஸ் சார் எப்படி நல்லபடியாக இருக்குது சார். எல்லா படமும் நல்ல படங்கள் வந்து நல்ல படங்கள் வருது. நல்ல தாட் ப்ராசஸ் வருது. ஸோ அதனால் நல்லபடியாக போயிட்டு கரண்டாக போயிட்டு இருக்கு சார். இப்போது சூர்யா சார் அவங்க படம் போயிட்டு இருக்கு சார். அதான் கோயம்புத்தூர் ஷூட்டிங். சார், விஜயோட நீங்கள் நெருக்கமாக இருந்தவர். அவர் கூட நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க. அதாவது அவங்க படங்கள் கொஞ்சம் ஒளிப்பதிவு பண்ணியிருக்கீங்க. அவரோட அரசியல் வருகை எப்படி பார்க்குறீங்க? அவரோட பர்சனல் சார். அவர் அரசியல் வரேன்னாரு, வந்துட்டார், பொதுக்கூட்டம்லாம் போட்டார். இப்போ அடுத்தது அவர் என்ன பண்ணுவார்னு பார்ப்போம். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். அவர் நடிச்சுக்கிட்டே கூட பண்ணலாம். அவர் நடிப்பை வேணாம் நிறுத்தினது எங்களை மாதிரி மக்களுக்கு வந்து கொஞ்சம் மனசு வருத்தம் தான். தமிழில் அதிக பேன் இந்தியா மூவிங்கிறது ஒன்றும் பெருசாக வரல. அதே போல் பிரம்மாண்ட படைப்புகள் சங்கரை தவிர வேறு யாரும் பெரிய பிரம்மாண்ட படைப்புகள் எடுக்கல. இவர் பொன்னியின் செல்வனை தவிர மற்றபடி பிரம்மாண்ட படைப்பு இல்லை. வருங்காலத்தில் ஏதாவது வரக்கு வாய்ப்பு இருக்கு? நிறைய எல்லா படங்களும் பிரம்மாண்டமான படங்கள் சார். இப்போ வந்துட்டு இருக்க படங்கள் எல்லாமே பிரம்மாண்டமான படம். ஸோ அதனால் அதை நீங்கள் அந்த கண்டென்ட்டை வச்சு தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர பிரம்மாண்டங்கிறது ஒரு ஃப்ரேமில் 1000 பேர் இருக்காங்கிறது ஒரு பிரம்மாண்டம் கிடையாது சார். இந்த கங்குவா படத்தை பற்றி நிறைய விமர்சனங்கள் வந்ததா அதோட தோல்விக்கு காரணம் அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது. கங்குவா படம் எந்த அளவுக்கு இருந்தது? ஏன்னா அதில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. கங்குவா படத்தை சார், அது ஒரு நல்ல படம் சார். நல்ல எஃபர்ட் எடுத்தாங்க சார். சில நேரத்தில் நம்ம எடுக்கிற எஃபர்ட் வந்து ஆடியன்ஸை போய் சேரல. இந்த கங்குவா பொறுத்த வரைக்கும் போய் சேரல. இட்ஸ் ஓகே, அடுத்ததில் திருத்திப்பாங்க. அது மாதிரி அதோட 2ஆம் பாகம் வந்தால் அது தெளிவாக மக்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா அது மொத்தமாக பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும். அது பார்க்காம ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டை வச்சே ஒரு முடிவுக்கு வருதுங்கிறது வந்து மேபி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கலாம். பார்ட் 2 வரும்போது அதில் இருக்கிற எல்லா விஷயம் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? இல்லை எந்த அளவுக்கு இருக்குங்க சார்? போயிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன் சார். அதுக்கு மேலே எனக்கு தெரியாது சார். அடுத்து நீங்கள் என்ன படம் நடிக்க இருக்கிறீங்க? இப்போ 2-3 படங்கள் போயிட்டு இருக்கு சார். இன்னும் பேர் வைக்கல அதுக்கு. இப்போ சூர்யா சார் படத்தை தான் கோயம்புத்தூர். உங்களை எப்போ ஒளிப்பதிவில் மீண்டும் பார்க்கலாம்? கூடிய சீக்கிரம் பார்க்கலாம் சார். நல்ல ப்ராஜெக்டாக. நீங்கள் சதுரங்க வேட்ட படையில் நடிச்சிங்களே. இப்போ எங்கே பார்த்தாலுமே சதுரங்க வேட்ட பாணியில் மோசடி, அப்படியே ஒரு படத்தை ட்ரெண்டிங் கொண்டு போகிற மாதிரி மோசடி எல்லாம் நடைபெற்று இருக்கலாம். ஆமாங்க, அது எப்பவுமே இது நடந்தால் மக்கள் அதை பார்த்துமே விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க. அது வரும்போதும் அந்த பிரச்சனைகள் நடந்தது. இப்போவும் நடந்துட்டு இருக்கு. அது ஒரு விழிப்புணர்வு படம். ஸோ விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு நாங்கள் சொல்லிட்டோம். அதுக்கடுத்து மக்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ இந்த புஷ்பா படம் வந்து 1500 கோடிக்கு மேலே ரொம்ப டாப்பாக போயிட்டு இருக்கு. பார்த்தீங்களா படம்? நான் இன்னும் பார்க்கல சார். புஷ்பா 2 ஷூட் இருந்ததுனால பார்க்க முடியல. இப்போ தான் ஊருக்கு போகிறேன். வீட்டு வேலைகள்லாம் இருக்குது. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.